எல்லாருமே பீகாருக்கு போகிறாங்க. பீகாரில் வந்துட்டு நிச்சயத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாங்க. தெரிஞ்சதுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முக்கியமாக இங்கே வீட்டிலேருந்து வந்தவங்க எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுற அதே வேளையில் கார்த்திகா வந்ததை பார்த்து கொஞ்சம் மனசும் அங்கே முகமும் மாறத்தான் செய்யுது. ஆனாலும் சேரனை பார்த்த பிறகு இன்னும் சந்தோஷம் அதிகமாகத்தான் செய்யுது. இந்த சூழ்நிலையில தான் எங்கடி இருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கார்த்திகாவுடைய அம்மா கஸ்தூரி கேட்குறாங்க. வாமா, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகை என்ன பண்ணுறாங்க, தாமா கஸ்தூரியை கூட்டிகிட்டு அந்த சந்தாவை பார்க்க போகிறாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்ல, அந்த பொண்ணு இங்கே ஹிந்திக்கும் தமிழும் கலந்து பேச, எப்படி சேரனுக்கு இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, இங்கே மாமா கூப்பிடுறாரு, நான் போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே ரூம்லேருந்து வெளியே போகிறாங்க. அங்கே கார்த்திகாவும், ஏமா நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டே தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் என்னாச்சுன்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. இல்லை, சேரனுக்கு என் பொண்ணை கார்த்திகை கட்டி வைக்கலான்னு நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் திடீர்னு சேரன் இப்படி ஒன்றை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளே வர கார்த்திகா தம்மா பேசினதை கேட்ட, அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அம்மாவை வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆரம்பத்தில் நானும் சேரன் மாமாவும் ஒருத்தரை விரும்பணுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. மாமா உங்களை தான் முழுசாகவே விரும்பிக்கிட்டு இருக்காரு. எனக்கும் கல்யாண வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்காக திரும்ப சேரன் மாமா வாழ்க்கைக்குள்ளே வருவேன் மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்களும் சேரன் மாமாவும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு அந்த இடத்த விட்டு போனாலும், ஆனால் சந்தாவுடைய மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் கொஞ்சம் ஒரு உறுத்தலாகவும் இருக்க தான் செய்யும். அதே நேரத்தில் தான் இங்கே வீட்டில் எல்லா வேலைகளையும் இங்கே நிலாவிலேருந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்க சோழன் வந்து நிலாட்டை கேட்குறாங்க. நீ எவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணு, இங்கே வந்து இப்படிலாம் கஷ்டப்படணுமான்னு சொல்லும்போது, இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமே இல்லை சோழன், கஷ்டமாக எடுத்துக்கிட்டால் தானே அது தெரியும். எனக்கு இதெல்லாம் கஷ்டமே இல்லை, அதெல்லாம் நீங்கள் பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் போய் நீங்களும் இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் எடுத்து நின்று செஞ்சு பாருங்கன்னு சொல்லும்போது, ஐயோ என்னால் முடியாதுப்பா நாங்கள் சோழன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் போகிறேன்னு எங்கள் சோழனும் சொல்லிடுறாங்க. பல்லவன் வந்துட்டு, அண்ணி ரொம்ப நல்லா இருக்குல்ல, நீ நல்லா தான் நீ ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு வேற தனியாக சொல்லணுமா பல்லவா, உன்னால் முடிஞ்ச வேலைகள் ஏதாவது இருந்தால் பாருன்னு சொல்ல, சரிங்க நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கே பல்லவன் போகிறாங்க. அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பதட்டத்தோடு இங்கே பல்லவன் ஓடி வர, அங்கன்னு கையை நீட்டுறாங்க. அங்கே என்னடா அப்படின்னு அங்கே பல்லவனை பார்த்து நிலா கேட்க, நீங்கள் வாங்க நீ அப்படின்னு இங்கே தண்ணியை கூட்டிகிட்டு பல்லவன் நேராக அந்த வீட்டுக்கு வராங்க அந்த இடத்துக்கு. அப்போ பார்த்தா அங்கே இங்கே பீகாரில் வந்துட்டு அவங்க அம்மா நிற்கிறத பார்க்குறாங்க. டேய் இவங்க என்னடா இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்துட்டு அவங்கள பார்த்ததுமே இங்கே பல்லவனுக்கு ஒன்றுமே புரியலை. அண்ணி அம்மா என்னை வேண்டான்னு திரும்பவும் விட்டுட்டு போனாங்களே, திரும்ப அவங்க வந்திருக்காங்க, நீ அவங்கள பார்த்து நான் கேள்வி கேட்டு தானே ஆகணும், நான் போய் என்ன இதுன்னு கேட்குறேன்னு சொல்ல, டேய் பல்லவா கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லும்போது, இது நம்ம பிரச்சனை பண்ணுறதுக்கான இடம் கிடையாது. அவங்களும் பீகார் தானே, வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தானே, அவங்களுக்கும் சொந்தமாக ஏதாவது இருந்திருக்கலாம், அதுக்காக கூட அவங்க வந்திருந்திருக்கலாம், அந்த இடத்துல இந்த வேலைக்கே பார்க்க வந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போகுதுரா பல்லவா. இங்கே சேரன் அண்ணாவுடைய நிச்சயதார்த்தம் பல தடங்களுக்கு அப்புறம் நடக்க இருக்கு, தயவு செஞ்சு நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நீ கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி அப்படின்னு சொல்லும்போது தன்னோட அண்ணன் சேரனுக்காக ரொம்ப அமைதியாக இருக்காங்க இங்கே பல்லவனும். அதற்கு பிறகு இங்கே பல்லவன் வந்துட்டு மேடையில் எல்லாருக்குமே நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நடக்க போகுது. அந்த சமயத்தில் தான் வந்துட்டு இங்கே எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது பார்த்தா இங்கே பல்லவன் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு கீழே எல்லாருமே இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே சந்தாவுடைய அப்பா வந்துட்டு தங்கச்சியை கூப்பிடுறாங்க. தங்கச்சின்னு பார்த்தா அது யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, இங்கே பல்லவனுடைய அம்மா தான். பல்லவனுடைய அம்மா வந்து நிற்கிறத பார்த்ததுமே இங்கே பல்லவனுக்கும் சரி வீட்டில் வந்தவங்க மற்றவங்களுக்கும் சரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. பல்லவனுடைய அம்மாவும் அப்போ தான் அங்கே வந்திருக்கிறது யார், எந்த குடும்பன்றதையும் கவனிக்க செய்கிறாங்க. தங்கச்சி தான் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே, அவங்க மூலமாக தான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், அவங்க மூலமாகவே இந்த நிச்சயதார்த்தத்தை நான் மாட்டிக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதை கேட்டுட்டு இங்கே நடேசனும் சரி மற்றவங்களும் சரி அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
இங்கே நடேசனை பார்த்ததும் அங்கே நின்றுகிட்டு இருக்க பல்லவனுடைய அம்மாவுக்கு அதிர்ச்சியாக இருக்க பல்லவன் வந்துட்டு அம்மா அப்படின்னு பக்கத்தில் போகிறாங்க. ஏய் என்னப்பா நீ போய் என் தங்கச்சி அம்மான்னு சொல்கிறேன் அப்படின்னு அங்கே சந்தாவுடைய அம்மா சந்தாவுடைய அப்பா கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே பல்லவன் சொல்கிறாங்க இவங்க தான் என் அம்மா அப்படின்னு சொல்லும்போது இங்கே நடேசனுக்கு என்ன பேசுகிறன்னே தெரியலை. என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு தங்கச்சியை பார்த்து கேட்க அண்ணன் அது நான் என்ன சொல்கிறதுன்னா அப்படின்னு சொல்லும்போது என் தங்கச்சியை ஒருத்தர் காப்பாற்றணுன்றது தெரியும், உண்மையை சொல்லுமா அப்படின்னு தங்கச்சியை பார்த்து எங்கள் சந்தாவுடைய அப்பாவே கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க ஆமாம் அன்னைக்கு அங்கே நடந்த கட்டிட வேலையில் அந்த மேஸ்திரியால் எனக்கு நிறைய பிரச்சனை வந்தப்போ அந்த ஓனராலையும் பிரச்சனை வந்தப்போ என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனது என்னை காப்பாற்றினது எல்லாமே இதோ நிற்கிறாரு இவர் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நடேசனை பார்க்கவும் செய்கிறாங்க. இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இவர் தான் அப்படின்னு அண்ணனை பார்த்து சொல்லவும் செய்கிறாங்க. இவர் தான் அன்றைக்கி என்னை காப்பாற்றினதுன்னு சொல்லும்போது சரி இந்த பையன் யார், இந்த பையன் எதுக்காக அம்மான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்க பல்லவன் என்னுடைய பையன் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது தான் நடேசனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிற நீ, இந்த குழந்தையோட தானே நீ என் வீட்டுக்கு வந்த, அதனால தானே உன்னை நான் காப்பாற்றி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சேன்னு சொல்லும்போது என்ன நீலா ரெண்டு பேரும் சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிறாங்க, எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு அங்கே சோழன் சொல்ல நிறுத்துங்க முதல்ல என்ன நடக்குதுங்க, இவரே எங்கள் அப்பா, இவர் 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணதான் இதோ இவங்க அவங்களுக்கு பிறந்தது தானே இங்கே பல்லவன் அப்படின்னு சோழன் சொல்லும்போது அதை கேட்ட நிலா அப்படிலாம் எதுவும் இல்லை சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நிலா நீயும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஒரு நாள் எனக்கு சந்தேகம் வந்து தான் நான் உங்கள் அப்பா கிட்டே கேட்டவும் செஞ்சேன். அப்போ தான் அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னார். இவங்க 2 பேரையும் காப்பாற்றி தான் இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்ததாக சொன்னார். ஆனால் இவங்க என்னடானா பல்லவன் ஏன் பையன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ பல்லவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பல்லவன் யாருன்னெலாம் எனக்கு தெரியாது, அந்த நேரத்தில் இந்த குழந்தைய நான் தூக்கிட்டு வந்தேன் அவ்வளவுதான். கோவிலில் இந்த குழந்தை இருந்தது, அந்த குழந்தைய நான் தூக்கிட்டு வந்தேன். இந்த குழந்தையோட இருக்கிறத பார்த்து தானே இவர் எனக்கு தனியாக இங்கே வீட்டில் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து உதவி பண்ணவும் செஞ்சார். குழந்தை மட்டும் இல்லைனா எனக்கு இவர் உதவி பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க இங்கே பல்லவனுடைய அம்மாவாக நடிச்சிட்ருக்கவங்களும். அப்போ இந்த பல்லவன் யார், இவனை எங்கே இந்த தூக்குனீங்க, எங்கே எப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்குறாங்க, மற்றவங்களை கேட்குறாங்க. அப்போ தான் அங்கே சந்தாவுடைய அப்பா சொல்கிறாங்க என் தங்கச்சியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி, ஆனால் என் தங்கச்சிக்கு பிள்ளைங்களே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே நடேசனுக்கும் சரி ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. சேரன் சந்தா சோழன் பல்லவன் பாண்டியன் எல்லாருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க, கார்த்திகா அவங்க அம்மா வரைக்குமே. அப்போ தான் வந்துட்டு இங்கே நிலா வந்துட்டு கேட்குறாங்க உண்மையை சொல்லுங்கள், அப்போ பல்லவனை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, பல்லவனை எதுக்காக அவங்க அப்பா கிட்டேருந்து பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது பல்லவனை கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் தார தாரையாக கொட்டுது, அழுதுகிட்டே நிற்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா, பல்லவனை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்க பல்லவன் அது அப்படின்னு தயங்கப்படி நிற்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு நிலா கேட்கவும் செய்கிறாங்க. கத்தி எங்கள் பல்லவனுக்காக அவங்க எமோஷன் போட்டு ரொம்ப ஓவராகவே கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஆமாம் நான் தான் தூக்கிட்டு வந்தேன், பெரிய பிஸ்னஸ்மேன் பேர் மனோகர், திருவண்ணாமலையில் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கார்ல, அவருடைய கடைசி பையன்தான் பல்லவன், அவனை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது எல்லாவுக்கும் சின்ன வயசில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அம்மாவும் அப்பாவும் சின்ன குழந்தைய அந்த தம்பியை தூக்கிட்டு எங்கள் கோவிலுக்கு போகும்போது குழந்தைய மிஸ் பண்ணிட்டு வந்ததாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை எங்கே தேடியும் கிடைக்கலன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த குழந்தை பல்லவன் தாண்டது இப்போ தான் தெரிய வருது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் அந்த ஆளுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பகை இருந்தது, அதுக்காக தான் அந்த ஆளை பழி வாங்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வேலையை செஞ்சேன்னு அந்த மேடையில் வச்சு அங்கே பல்லவனுடைய அம்மா சொல்ல பல்லவன் உடஞ்சி போய் நிற்கிற அதே வேலையில் டேய் பல்லவன் அப்படின்னு இங்கே நிதானத்துக்கு கொண்டு வராங்க. பக்கத்தில் எங்கள் பாண்டியனும் சோழனும் சேரனும் கண்காலங்கப்படி தான் தம்பி பக்கத்தில் போய் நிற்கும்போது என்ன என்றால் நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா, நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கக்கூடாது, பல்லவனை நீங்கள் தான் பெத்தம்மான்னு அவன் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருந்தான், நீங்கள் பெற்றவங்க இல்லை, என் அப்பாவும் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சு அவன் இவ்வளோ உடஞ்சி நிற்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பல்லவன் அம்மா முன்னாடி போகிறாங்க. அப்போ நீங்கள் என் அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்லும்போது
இதை கேட்டுட்டு சந்தாவும் அதிர்ந்து போகிறாங்க. அப்போ பல்லவன் பக்கத்தில் வந்த நிலா, நீ என்னோட தம்பியா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ நடந்தது எதையுமே அவங்க காதில் விழுகவே இல்லை. அம்மா இல்லை அப்படின்னு, தனக்கு ஒரு அம்மா இல்லை, இவங்க அப்பா இல்லைன்னு தெரிஞ்சு ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்க நடந்த விஷயத்தை எதையுமே கவனிக்கலை. என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டேய் பல்லவா, நிலா தாண்டா உன் அக்கா அப்படின்னு நாங்கள் சோழன் சொல்லும்போது, சின்ன வயசில் நிலாவுடைய தம்பி அவங்கள இங்கே பணத்துக்காக கடத்திட்டு தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்படி பகைக்காக உன்னை தூக்கிட்டு போய் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருப்பாங்கன்னு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே சோழனும் சொல்கிறாங்க. கடைசியில் பாரு நிலா உன்னோட தம்பி நிலா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே நிலாவும் கண்கலங்கி இங்கே அணைக்கவும் செய்ய, ஒரு நிமிஷம் அப்படின்னு இங்கே நிலாவை ஒரு பக்கம் நிறுத்திட்டு அப்பாவை பார்க்க போகிறாங்க. நீங்கள் தான் அப்பான்னு நினச்சிருக்க, நிறைய கஷ்டப்படுத்திருக்க, நிறைய திட்டிருக்க, நிறைய அவமானப்படுத்திருக்க, அதுக்கு எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவீங்களா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நிற்க, நடேசனே ஒரு நிமிஷம் கலங்கி போய், டேய் யார்டா சொன்னது நீ என் பையன்லன்னு, என்றைக்குமே நீ என்னுடைய பையன் தாண்டா அப்படின்னு கட்டி பிடிச்சி கலங்குறாங்க. அப்போ தான் பக்கத்தில் இருக்கவங்க பசங்களுமே, அப்போ எந்த தப்புமே இல்லைன்னு இப்போவாது உங்களுக்கு புரியுதாடான்னு சோழனை பார்த்தும் பாண்டியை பார்த்தும் சொல்ல, சோழன் பாண்டி 2 பேருமே அவங்க அப்பா பக்கத்தில் போக, எதுவுமே பேசாமல் நிற்கிற அவங்க 2 பேரையுமே அனுப்பிச்சுக்கிறாங்க. நடேசனும் நீயும் வாமா அப்படின்னு நிலாவை கூப்பிடுறாங்க. நிலாவும் வந்து நிற்க, அப்போ தான் இதை பார்த்த கார்த்திகாவும் அவங்க அம்மா கஸ்தூரியும், ஏம்மா உனக்கு இந்த விஷயம் தெரியுமாம்மான்னு சொல்லும்போது, ஏதோ வட மாநிலத்துலேருந்து ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்திருக்கான் என் அண்ணன் நினச்சேன், ஆனால் இப்போ தாண்டி விஷயமே தெரியுது, என் அண்ணன் நல்லவன் தாண்டி அப்படின்னு அங்கே கஸ்தூரி சொல்லிகிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் நடேசன் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சு போச்சு. பத்தாத்துக்கு நிலாவுடைய தம்பி பல்லவன் தான்ற விஷயமும் தெரிஞ்சு போச்சு. எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருக்காங்க. தான் தங்கச்சி அன்னைக்கு காப்பாற்றினதுக்கும் நன்றி சொன்ன எங்கள் சந்தாவுடைய அப்பா தான் தங்கச்சி தப்பு பண்ணதுக்கும் அதே இடத்துல தட்டி கேட்கவும் தான் செய்கிறார். நீ என்ன இருந்தாலும் ஒரு குழந்தைய உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து பிரித்தது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு தட்டி கேட்கவும் செய்கிறார். சேரன் சந்தாவுடைய நிச்சயதார்த்தம் நல்லபடியாகவும் முடியுது. அதே சமயத்தில் இங்கே வீட்டில் உண்மை தெரிஞ்ச அதே நேரத்தில் நீங்கள் எல்லாம் வந்துட்டு பல்லவனுடைய அக்கா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஏற்கனவே சும்மாவே அவன் அண்ணின்னு பின்னாடியில் சுற்றிட்டு இருப்பான், இப்போ சொல்லவா வேணும் இனி அக்கா அக்கானே இனி அக்கான்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி சுற்ற போகிறான்னு அங்கே சோழனும் நினச்சிட்டு இருக்காங்க.